மதர் தெரேசா யூனிவர்சிட்டிக்கும் தர்பங்கா டீமுக்கும் நேற்று மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ மேட்ச் நடக்கும்போது பாயிண்ட் அடிப்படையில் எங்கள் டீம் மதர் தெரேசா யூனிவர்சிட்டி டீம் போய் பாயிண்ட் கேட்கும்போது அந்த டீம் ஆப்போசிட் டீம் பொண்ணுங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்க எதுக்கு அடிக்கிறீங்க அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணும்போது அங்கே இருக்க அஃபீஷியல் வந்து தடுத்து விடாமல் அவங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை. அதுக்கப்புறம் மேம் சார் அவங்களாம் வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதர் தெரேசா யூனிவர்சிட்டி கோச் இருக்காங்கல்ல, அவங்கள தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் அடைக்குவோம். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் விடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க விடலை, எல்லாத்தையும் அடித்து வெளியில் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போய் கேட்க போனதுக்கு அஃபீஷியல் வந்து அந்த பொண்ணுங்க யாரும் வரல, அஃபீஷியல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, போங்க அப்படின்னு ஒதுக்கி விடாமல் அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேரெல்லாம் எல்லாரும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்த பொண்ணை தூக்க கூட முடியாமல் சேர் அதுலேயே எடுத்து போட்டு அடித்து காதோடு அடித்து அந்த பொண்ணுக்கு வீங்கிக்குச்சு. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து அவங்களுக்கு கிரீன் கார்டு கேட்கறதுக்காக தான் நாங்கள் வந்து பேசினதே. அப்போ வந்து அவங்க வந்து நம்மள அட்டாக் பண்ணும்போது திரும்ப கேட்கல, அது பெரிய பிரச்சனையாகி ஆர்கனைசிங் கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து விலக்கி விடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேரு எல்லாத்தையுமே தூக்கி ஸ்டேஜ், நாங்கள் வந்து சேரை கூப்பிடுறதுக்காக ஸ்டேஜ் மேலே ஏறும்போது ஸ்டேஜ்ல இருந்து எங்களை கீழே தள்ளி விட்டு, பொம்பளை பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டு ஃபுல்லா எல்லாருமே வெளியே தள்ளுறதுக்காக எல்லாருமே அடிச்சு ஒரு 6-7 பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு. பெரியார் யூனிவர்சிட்டியும் அழகப்பா யூனிவர்சிட்டியும் லீக்லயே நல்லா தான் விளையாண்டாங்க. பெரியாருக்கும் சரி அழகப்பா யூனிவர்சிட்டிக்கும் சரி ஒன் சைடு, அதாவது ஒரு தலைப்பட்சமா அவங்க அபிஷியேட்டிங் பண்ணதுனால தான் அவங்க லீக்லயே வெளியில வர்ற மாதிரி இருந்துச்சு. அது போக மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆச்சு. குவாலிஃபை ஆனது இவங்க மட்டும் குவாலிஃபை ஆயிட்டாங்களேங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி, பிளஸ் இவங்களை எப்படி அடுத்த கட்டத்துல இருந்து வெளியில தள்ளலாங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு தலைப்பட்சமா அவங்க அபிஷியேட்டிங் பண்ணும்போது, அன்பார்ச்சுனேட்லி நம்ம பொண்ணு ரைடு போகும்போது ஆப்போசிட்ல இருந்த அந்த எல்என்எம் யூனிவர்சிட்டியுடைய ஒரு பொண்ணு நம்ம பொண்ணை தாக்குனாங்க. இவங்க தற்காப்பு பண்ணிக்கிறதுக்காக இவங்க அவங்கள திருப்பி தாக்கும்போது அவங்க பிளேயர்ஸ் எல்லாரும் திருப்பி ஒன்னா சேர்ந்து தாக்கும்போது நாங்க எல்லாரும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக போனோம். நாங்க எங்களுடைய கோச் எல்லாரும் பாதுகாக்க போகும்போது எங்களுடைய கோச் அவங்கள தாக்கிட்டதா ஒரு பொய்யான தகவலை போலீஸ்க்கு கொடுத்து அவங்க இருந்து வந்து எங்க கோச்சை போலீஸ் தரப்புல எடுத்துட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல அங்க 2 மணி நேரம் வச்சிருந்து, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முழுக்க அதுல இறங்கி அங்க லோக்கல்ல உள்ள கலெக்டர், டிஎஸ்பி எல்லார்கிட்டையும் பேசி உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து உடனே பாண்டியராஜனை திருப்பி அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்து எங்களை அங்கிருந்து பஞ்சாப்ல இருந்து தனியா ஒரு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணி தேவையான அமௌண்ட் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உடனே எங்க கையில கொடுத்து பிள்ளைங்களை நல்லபடியா அங்க சாப்பிட வச்சு பஸ்ல ஏத்தி இங்க டெல்லியில தமிழ்நாடு ஹவுஸ்க்கு காலையில 3:30க்கு ரீச் ஆனோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபா இருக்காங்க.